கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜெயமுள்ள வாழ்க்கை ஒளி சார்பாக ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 2024 வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பின்பகுதி சொல்கிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நான் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இம்மட்டும் ஒவ்வொரு நாள் நம்மை கரம்பிடித்து நடத்தினார். தேவையெல்லாம் சந்தித்தார், விடுத்து வைத்தார், போஷித்தார். ஒரு நாள் நம்மை கரம்பிடித்து நடத்தினாரே, அதற்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஜூலை மாதம் 1ஆம் தேதி துவக்கி இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கரம்பிடித்து நடத்தினாரே. இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தாரே. எத்தனையோ ஆபத்துகளுக்கும் எத்தனையோ விபத்துகளுக்கும் நம்ம விலக்கி நம்மை பாதுகாத்து கொண்டாரே. அவருடைய கிருபையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வேதம் சொல்ல கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யை தரும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னார், கட்டளை கொடுக்கிற தேவன் அவர் நம்மோடு கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பஞ்சத்தை போல எங்கள் வாழ்க்கையில் பல விதமான சூழ்நிலைகள், கஷ்டங்கள், பாடுகள், பல காரியங்கள். அல்லது வியாபாரத்தை ஆரம்பித்தேன், ஒன்றும் நடக்கலப்பா, பஞ்சத்தில் ஒன்றுமே கிடைக்காத போல என் வாழ்க்கையிலே வறுமை காணப்படுகிறது. என் வாழ்க்கையிலே தொழிலில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. சம்பாதிக்கிற பணமெல்லாம் பொத்தலான பையிலே போடப்பட்டது போல காணப்பட்டு சொல்லி கொண்டிருக்கீங்களா? இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி கர்த்தர் சொல்கிறார், ஆகாய் 2:19 பின்பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆஸ்வதிக்கப் போகிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பஞ்சத்தை போலும் வாழ்க்கையில் பலவிதமான பாடுகள் வழியாய், துக்கத்தின் வழியாய், வியாதியின் வழியாக நீ போய்கொண்டிருக்கலாம். உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்றும்படியாகத்தான் கர்த்தர் உன்னோடு கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, ஈசாக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போக, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேசத்தில் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த வசனம் சொல்கிறது, ஆபிரகாம் என் சொல்ல கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நியமங்கள் எல்லாவற்றையும் அந்த ஆபிரகாம் என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தருடைய பிள்ளைகள், இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? நம்முடைய கீழ்ப்படியாமல் நிமித்தமாகத்தான் ஆசீர்வாதம் கிடைக்கலை. இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி துவக்கி மாத கடைசி நம்ம நடத்தினார். ஏன் நம்மளோட வாழ்க்கையில் வறுமை வருகிறது? ஏன் நம்மளோட வாழ்க்கையில் வேதனை வருகிறது? ஏன் நம்மளோட வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலை நமக்கு எல்லாமே எதிராக வந்து கொண்டு இருக்கிறது? யோசித்து பார்த்தீங்களா? ஏன் நம்முடைய ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால்தான் இப்படிப்பட்ட பாடுகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோபுடைய பக்தனுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ நஷ்டங்கள். உத்தமன் தான், சன்மார்க்கம் தான், நீதிமான் தான். அந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனார். கழுதைகள், ஆடுகள், ஒட்டங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள்லாம் இறக்க கொடுத்தார். அவர் சொல்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்து, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மனைவி ஒரு பக்கம் தூஷிக்கிறாங்க, தேவையில்லை வார்த்தைகள் நோகடிக்கிறாங்க, உடம்பெல்லாம் பருக்கள். ஆனாலும் கர்த்தர் அவர் யோபுவை கைவிடவில்லை. தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நினைத்து தடைபடாது. ஏதோ ஒரு தடை மத்தியில் வாழ்ந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தடைகளையும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் நீக்கி போடுகிறார். உனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. தேவரே சகலத்தை செய்ய வல்லவர், நீ நினைத்து தடைபடாது. யோபுடைய முன்னிலை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தாரே. உன்னையும் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2024 கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். காரணம் என்று சொன்னால், ஈசாக்கு சொல்கிறாரு,
உன் அப்பா எப்படி செஞ்சாரோ அதே என்ன பண்ணோம், என் சொல்லு கீழ் நடந்துக்கும் பொழுது நான் உன்னை என்ன பண்ண போகிறேன், ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:12 சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைவித்தான், கர்த்தர் ஆசீர்வதித்தால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனடைந்தார் என்று வேதம் சொல்கிறது. 100 மடங்கு ஆசீர்வாதம், 30 அல்ல 60 அல்ல 100 மடங்கு ஆசீர்வாதம். உங்கள் வருமானத்தில் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். உங்கள் செய்கிற வேலை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். நிச்சயமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ப்ரமோஷன் கர்த்தர் கொடுக்க போகிறார். உனக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்று சொன்னால் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி நடக்க வேண்டும். என் ஆபிரகாமின் சொல்லு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடி நாள் என்று சொல்கிறது. வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அது மட்டும் நடக்கும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 6ஆம் வசனம் சொல்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே கேராரிலே குடியிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. எகிப்துக்கெல்லாம் போவாதப்பா சொன்னபடி அவன் என்ன பண்ணான், கீழ்ப்படி நடந்தான். அங்கே 13ஆம் வசனம், அவன் வயசுவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிப்பா. ஈசாக்குன்னு சொன்னால் புன்சிரிப்புன்னு அர்த்தம். அவனுக்கு ஆட்டு மந்தையிலும் மாட்டு மந்தையில் அநேகர் பணிவிடக்காரரும் இருந்தபடினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு. இப்போ கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வாதம்? ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அநேகர் வேலை செய்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இது நிமித்தமாக பெலிஸ்தர் அவன் மேல் என்ன பண்ணுறாங்க, பொறாமை கொள்கிறார்கள். அவன் தகப்பனாக ஆபிரகாம் ஆட்கள் அவருடைய வேலைக்கு விட்டு துறவுகள்லாம் என்ன பண்ணாங்களாம், பொறாமை நிமித்தமாக தூர்த்து போட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொறாமை நிமித்தமாக தூர்த்து போட்டார்கள். இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழ்நிலை போய் கொண்டிருக்கீங்களா? வேதனை மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? வசதி வாய்ப்பாக தான் யோபை போல எவ்வளோ வசதி வாய்ப்பாக தான் இருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையிலே நிம்மதி இழந்து கஷ்டத்துக்குள்ளே போய் இருக்கிறேன், எல்லாவற்றையும் தவிக்கிறேன். எல்லா வசதி வாய்ப்பு எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு நான் பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையிலே, ஓரங்கட்டப்பட்ட நிலைமையிலே உட்கார்ந்து கொண்டு தனிமையில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறேன். ஏனப்பா அந்த காரியம், ஏன் வாழ்க்கையில் பிரச்சனை, ஏன் வாழ்க்கையில் ஆண்டவரே இழப்புகள், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனப்பா. வியாபாரத்தில் பார்த்தா லாஸு, வருமானம் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து தவிக்கிறேன். ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக வாழ்ந்தேன், இன்றைக்கோ பரிதவிக்கப்பட்ட நிலைமையிலே கஷ்டப்பட்டு வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏசப்பா உதவி, கர்த்தர் உதவி செய்வார்னு சொல்லி கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் இன்று உங்களை ஆசீர்வதிப்பேன். அங்கே வேதம் சொல்கிறது, அவன் தகப்பனாக ஆபர நாட்களில் அவனுடைய வேலைக்கார வெட்டி துறவுகளெல்லாம் தூர்த்து போட்டினார்கள். 14ஆம் வசனம் சொல்கிறது, அபிமெலேக்கு ஈசாக்கு நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கணும் பலத்தவனாயிட்ட. யார் சொல்கிறது? பெலிஸ்தருக்கு ராஜாவாகி அபிமெலேக்கு. ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்க? இந்த ஜனங்கள்லாம் பெலிஸ்தர் சொல்கிறாங்க. இவ்வளோ பொறாமை நிமித்தமாக ஜனங்கள் இருந்தார்கள். இப்போ யார் சொல்கிறாங்க? பெலிஸ்தர் ராஜாவாகி அபிமெலேக்கு சொல்கிறாரு, எங்களை பார்க்கல எப்படி இருக்கு, பலத்தவனாக இருக்கிறையே. பொறாமை. ஒரு யார் சொல்ற? ராஜா சொல்கிறாருங்க. ராஜாவுக்கு பெரிய அரண்மனை எல்லாமே இருக்கும், ஆனாலும் இவனித்தமாக பொறாமை நிறைந்த காரணம் சொல்கிறார், எங்களுக்கு ஆற்றி எப்படி இருக்கிறேன், பலத்தவனாக இருக்கிறாய. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் ஒவ்வொன்றா தூத்து போடுறாங்க. வேதம் சொல்கிறது 18ஆம் வசனத்தில், தங்கள் தகப்பனாகிய ஆபர நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் எல்லா துறவுகளை மறுபடியும் என்ன பண்ணான், தோண்டி தன் தகப்பனுக்கு பேரிட்டபடி என்ன பண்ணான், பேரிட்டான். ஈசாக்குடைய வேலைக்கார பள்ளத்தாக்களை வெட்டின பண்ணாங்களாம், சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். அப்போ கேரூரா மேய்ப்பருக்கும் தண்ணி தங்களுடைய என்ன பண்ணாங்களாம், எங்களுடையது, எங்களுடைய சொந்தம் பாராட்டுறாங்க. வேறொருத்தரோட வெட்டினாங்க, அதை குறித்து நம்ம வாக்குவாதம் பண்ணினார்கள். பின்பு அவர்கள் அவிட விட்டு பெயர்ந்து போய் என்ன பண்ணாங்களே, வேறொருத்தரை வெட்டினார், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்குன்னு சொல்லி அதுக்கு ரெகோபோத் என்று பெயரிட்டாங்க.
இடத்தை உண்டாக்குவார். ஒரு ஆசீர்வாதம் எனக்கு காத்திருக்குது. இதுவரைக்கும் பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணி ஏவல் பண்ணி நீ அழிந்து போயிடணும், அப்படியான்னு பள்ளி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை நான் உயர்த்த போகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உன்னை உயர்த்த போகிறேன். ரெகோபாத் இடத்தை கொண்டு உண்டாக்க போகிறான். இதுவரைக்கும் ஆண்டவரே எனக்கு வீடு கட்டுவதற்கு வசதி இல்லைப்பா, பணம் இல்லைப்பா சொல்லி கொண்டீங்களா? எல்லா பணத்தை விட சந்தித்து வீடு வாங்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்வது 24 வசனத்தில், அன்றாத்தில் கர்த்தர் தரிசனமாகி, நான் உன் தகப்பனாக ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரர் ஆபிரகாமித்தை உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது வராங்க ஈசாக்கு அவரை நோக்கி. அபிமெலேக்கும் சரி அவருடைய ஃப்ரெண்டை அகசாத், ஏன் இடத்தில் வந்தீர்கள்? என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் துரத்தி விட்டீங்களாப்பா, துரத்தி விட்டீங்களா 2 பேர் சேர்ந்து? ஏன் வந்தீங்க? அதற்கு அவர் சொல்கிறாங்க, நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாகும் என்று நாங்கள் நிர்ணயம். நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராலே, நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். யார் சொல்கிறது? புறஜாதி ராஜா அவருடைய நண்பன் சொல்கிறாங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். புறஜாதி மக்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஈசாக்கு விதைத்தான், 100 மடங்கு ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. காரணம் என்று சொன்னால் அவருடைய நியமங்கள் கட்டளை எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்தபடினாலே, அதே போல் கீழ்ப்படி நடந்தபடினாலே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் வேண்டுமா? 100 மடங்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? இயேசுவோட சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே 100 மடங்கு ஆசீர்வாதத்தால் நிச்சயமாகவே கர்த்தர் நிரப்புவார். தலைகீழ் தாழ்த்தி ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளைக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாளின் தகப்பனே, பஞ்ச காலம், ஹாலே லூயா, ஹாலே லூயா. ஆண்டவர், வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வருகிறதா, பாடுகள் வருகிறதா, அவமானங்கள் வருகிறதா, வியாதி வருகிறதா? ஹாலே லூயா. ஏசப்பா, நீ கண்ணோக்கி பார்த்து எந்தெந்த குடும்பங்கள் வியாதியின் மத்தியில் பாடுபட்டு கொண்டிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தில் நல்ல சுகத்தை பலத்தை கொட்டுங்கப்பா. பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுபட்டு நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அப்பா, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, தற்கொலை தான் வழின்னு சொல்லி அநேக மக்கள் சிந்தித்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், தற்கொலை ஒரு முடிவல்ல, நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் உன்னை ஆஸ்வதிக்க போகிறேன். கலங்காதே, நான் உன்னோடு கூட செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. ஹாலே லூயா. நன்றியோடு துதிக்கிறோம். ஈசாக்கை ஆசீர்வதி தேவன் உன்னை ஆஸ்வதிப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தருடைய ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் பேர்பாளையில் ஆஸ்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. உங்களுடைய தயவுள்ள கரம் இறங்கும்படியாக வைக்கிறோம். எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படியாக வைக்கிறேன். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்ன கர்த்தர் அதிசயமான காரியங்களை நீ செய்துவிட்ட கிருபைக்காக வைக்கிறப்பா. எந்தெந்த பிள்ளைகள் அதிசயத்துக்காக காத்து கொண்டு இயேசுவின் நாமத்தினால வேலைக்கு வழிவா திறந்து கொடுப்பீராக, செய்கிற வியாபாரங்களை ஆஸ்வதிப்பீராக, தொழிலை ஆஸ்வதிப்பீராக, ப்ரமோஷனை காத்திருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க ஏசப்பா அற்புதமான காரியங்கள் செய்வீராக. ஆலே லூயா. ஆண்டவரே, வீடு கட்டவேன்னு சொல்லி எந்தெந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஜெபித்து கொண்டு இயேசுவின் நாமத்தை வீடு கட்ட எல்லா பணத்தை சந்திப்பீராகப்பா. நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரணக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்கு நன்றியோடு துதிக்கிறோம். பெரிய காரியம் செய்வீராக. இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, பிராணனை அழுவி கிழக்கு மீட்டு, கிருபினாரெல்லாம் முடிசூட்டி, நன்மையால் வாயை திருப்தி ஆக்கிறார். கடுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது ஆகிறது. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதம், துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே.
ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. Praise the Lord. God bless you. God be with you. Praise the Lord. God bless you.